பேர் மணிகண்ட பிரபு. நான் பிபிஏ படிச்சிருக்கேன். அம்மா பேர் ஜெயராணி, அப்பா பேர் ஐயப்பன். ஊர் கள்ளப்பெரம்பூர். கள்ளப்பெரம்பூரில் சின்ன வயசுலேருந்து சண்டைக்கோழி வளர்த்துட்டு இருந்தோம். சண்டைக்கோழி வளர்த்ததில் அப்படியே நாட்டுக்கோழியும் வளர்த்தோம். நாட்டுக்கோழி வளர்த்தப்ப அப்படியே அப்போக்கே சிட்டிலேருந்து வந்து கோழி வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போகையில் அப்போ கொஞ்சம் சிட்டியில் கொஞ்சம் ரேராக இருந்துச்சு. கிராமத்துலலாம் ஈஸியாக கிடைக்கும். இங்கே இது கிராமத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே நம்ம சிட்டியில் பண்ண வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வல்லத்தில் இங்கே வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வல்லத்தில் வந்து பண்ண வச்சு அப்படியே அங்கே வந்து கோழியை வளர்த்து அப்படியே சேல்ஸ் பண்ணோம். அதே மாதிரி கோழி வண்டி ஏன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காடையை வளர்த்தோம். காடை வளர்த்துட்டு அப்படியே காடைக்கு வந்து தீவனம் போடுவோம். கோழி வந்து இயற்கை முறையில் இருக்கிறதுனால நம்மள தேடி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. திருச்சி அது மாதிரி பல மாவட்டத்துலேருந்து கூட வந்து நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிறாங்க. வெளியூர்லேருந்து வந்து நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிறாங்க. அது கோழிக்கு வந்து இயற்கையாக பண்ணுறோம். இன்ஜெக்ஷன் இது மாதிரி எதுவும் போடுறதில்ல. இயற்கையாக கடல புண்ணாக்கு இது மாதிரி தான். மழை பெஞ்சா ரொம்ப ஓவர் வெயில் அடித்தா வந்தியும் அங்கே கோழிங்க வந்து ஏதாச்சும் நோய் வரும். அப்போதைக்கு வந்து இயற்கையாக வெங்காயத்தில் நல்லெண்ணெய் கலந்து கொடுக்குற மாதிரி சின்ன வெங்காயம் கட் பண்ணி போடுறது இந்த மாதிரி பண்ணுறது. என்னென்ன வகை? கோழியில் சிறுவடை பெருவடை இந்த 2 வகைகள் தான் இருக்குது. மாவட்டங்களுக்கு கோழி பட்டுக்கோட்டை, திருச்சி அந்த இங்கெல்லாம் வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வாங்கிட்டு போவாங்க. இங்கேருந்து சில்லறையாக வாங்கிட்டு போவாங்க. காடை வந்து அவங்க வாங்குற அளவை பொறுத்து இருக்குது. நம்ம டேரெக்டாக மக்களை சில்லறையாக வந்து வாங்குறவங்களுக்கு 50 ரூபா, மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு அவங்க வாங்குற அளவுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நாட்டுக்கோழியும் சைஸ் தகுந்த மாதிரி பீஸ் கணக்கு தான், வெயிட் கிடையாது. பீஸ் கணக்கு, இந்த பீஸ் இவ்வளோ ரேட்டு. அதே மாதிரி வாங்க வரவங்க அவங்க பட்ஜெட் என்னென்னு கேட்போம். அவங்க சொல்கிற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கோழி அப்படின்போம். ஓகேனா அதை கொடுப்போம். இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணுன்னா நாங்கள் பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் கூட வரும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட கோழி கொடுத்துருவோம். அதை வெட்டி கேட்டாலும் கொடுத்துருவோம், உயிரோடு கேட்டாலும் கொடுத்துருவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.